தமிழ்நாடு பெடரேஷன் ஆஃப் வெட்டரன்ஸ் குரூப் வழிநடத்திய முன்னாள் படை வீரர்களின் குறைதீர்க்கும் கூட்டம் 9/6/2026 அன்று ரெக்கார்ட்ஸ் MEG அண்ட் சென்டர் தலைமையில் கோவையில் நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் நல சங்கத்தின் சார்பில் கோவை ராமகிருஷ்ணா SNR கல்லூரியில் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு கேரளா, கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளைச் சார்ந்த 300 முன்னாள் படை வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி பிரிகேடியர் அஜய் சிங் தாகூர், கமாண்டன்ட் MEG பெங்களூர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கர்னல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகித்தார். கோவை ராமகிருஷ்ணா SNR கல்லூரி முதல்வர் டாக்டர் BL சிவகுமார், முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் மேஜர் சரவணன் மற்றும் குரூப் சுபேதார் மேஜர் SV பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பாளர்கள் ஹார்னரி கேப்டன் M டேவிட், ஹார்னரி கேப்டன் சீனிவாசன் சேலம், ஹார்னரி கேப்டன் சிவானந்தம் சேலம், நயாப் சுபேதார் இளங்கோவன், நயாப் சுபேதார் பெருமாள், நயாப் சுபேதார் போரா ஆகியோர் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினர். மேலும் கோவை முன்னாள் படைவீரர் சங்க தலைவர் HFO சங்கரன் மற்றும் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அடுத்ததாக போரில் காயமுற்ற அமரரான வீரர்களின் வாரிசுகளுக்கு பண உதவி வழங்கப்பட்டது. வெல்லிங்டனில் வழங்கப்பட்ட உதவிகள் NKV ரகு ரூபாய் 10,000, SPT நாஞ்சை லிங்கன் ரூபாய் 5,000, NKJ தேவன் ரூபாய் 5,000. கோவையில் வழங்கப்பட்ட உதவிகள் G மோகன்குமார் ரூபாய் 10,000, ஷெரீப் ரூபாய் 5,000, ஸ்டாலின் ரூபாய் 5,000, நாகராஜன் ரூபாய் 5,000, சாமுவேல் ஜான் எட்வின் தியாகராஜன் ரூபாய் 1,00,000, தங்கவேலு ரூபாய் 50,000, ராதாகிருஷ்ணன் ரூபாய் 5,000 மூலம் வழங்கப்பட்டது. இதில் NCC மாணவர் குழுவும் இணைந்து சிறப்பித்தது. இதில் முன்னாள் படை வீரர்களின் டிசார்ஜ் புத்தகம், PPO, ஆதார், பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ECHS கார்டு, பென்ஷன் சம்பந்தமாக உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த கூட்டம் அமைந்தது. அதனைத் தொடர்ந்து NCC மாணவர்களின் உற்சாக வரவேற்பினை பாராட்டி பிரிகேடியர் அஜய் சிங் தாகூர், கமாண்டன்ட் MEG பெங்களூர் அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் உடனடி தீர்வாக 41 பேருக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் 167 மனுக்கள் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை கேட்டு அறிந்து சரி செய்யப்பட்டது. இந்த குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு கோவை, கேரளா, திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் பேசிய ஹார்னரி கேப்டன் டேவிட் அவர்கள் பேசுகையில், இந்த நிகழ்ச்சிக்கு MEG குரூப் சுபேதார் மேஜர் SV பிரசாத், நயாப் சுபேதார் பெருமாள், நயாப் சுபேதார் இளங்கோவன், நயாப் சுபேதார் போரா மற்றும் அவருடன் சேர்ந்த 17 கிளார்க்குகளும் இணைந்து சிறப்பாக நடத்தியதற்கு நன்றி தெரிவித்தார். அவுட்ரீச் புரோகிராம் தொடங்கும் முன்பில் இருந்து திரைமறைவில் இருந்து எல்லா உதவிகளையும் செய்து தந்த ரெக்கார்ட் ஆபீசர் MEG அண்ட் சென்டர் மேஜர் செபஸ்டியன் அவர்களை பாராட்டி நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இதில் வந்திருந்த அனைவருக்கும் மதியம் உணவு வழங்கப்பட்டது. இந்த குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு 300 பேர் கலந்து கொண்டு மன நிறைவுடன் சென்றனர். மேலும் இனிவரும் காலங்களில் நடைபெற போகும் அவுட்ரீச் புரோகிராம்களை நடத்த போகும் வெட்டரன்ஸ் குரூப் ஆர்கனைசர்களுக்கு அன்பு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்றும், அதுபோலவே நீங்கள் சரியான நேரத்திற்கு வரும்படியும், குறைந்தபட்சம் 500 பேர் கலந்து கொள்ளும்படியான நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும் தமிழ்நாடு பெடரேஷன் ஆஃப் வெட்டரன்ஸ் குரூப் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹார்னரி கேப்டன் டேவிட் அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டார். ओके, पहले तो काफ़ी लोगों को मिलता रहता हूं मैं, और एक्स सर्विसमैन का तो हम अपना सेंटर में ये कर रहे हैं कि जितना भी अपना एक्स सर्विसमैन है उनका क्या क्या इश्यूज़ हैं उनको हम सॉल्व करें और आपको जो आपका ड्यूज़ है वो मिले. इसमें काफ़ी चीज़ें हैं जो काफ़ी लोगों को ड्यूज़ मिला है. स्पर्श का इश्यूज़ था वो काफ़ी अब सॉल्व हो गया है. एक जो इशू रहता है हमारे पास वो है जो भी फिज़िकल कैजुअल्टीज़ का जो वाइफ्स हैं, जो जवान जिनका डेथ हो जाता है और उनका जो वाइफ होता है, यंग होता है, पहले तो वो अपना इन लॉज के साथ में रहता है, लेकिन कई बार वो फिर और कहीं शिफ्ट कर जाता है काम की वजह से या मैरिज की वजह से या किसी की भी कोई भी वजह से. उनके साथ कंटैक्ट नहीं है और उनका जो बच्चा लोग हैं उनके लिए एक चिल्ड्रन एजुकेशन अलाउंस होता है, वो मिलना चाहिए उनको, वो क्लेम नहीं करता. फिर उनका बच्ची का अगर शादी होता है तो उसके लिए 1 लाख रुपीज़ होता है, वो नहीं क्लेम करता. तो ऐसा कई सारा क्लेम जो है वो पेंडिंग है. तो आप लोगों से यही रिक्वेस्ट रहेगा कि अगर आपका आसपास में ऐसा कोई लेडी है तो हमारे को बताना, या जो भी सेंटर का है हम उनको बता देंगे
ताकि उनका उनका ड्यू मिले. முக்கியமாக தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் வெட்டரன்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் அசோசியேஷன் வந்துட்டு நிறைய ஹெல்ப்பு வி ஹவ் கோட் ஃப்ரம் தேர் சைட். அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆளுங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ அதனோட ஒரு கண்டினியூட்டியில் நம்ம வெலிங்டன் அண்டு கோயம்புத்தூரில் நம்ம ரேலி இது மாதிரி ஒரு எக்ஸ் சர்வீஸ்மென் அவுட்ரீச் ப்ரோக்ராம் எம்இஜிஎன் சென்டர் அண்ட் ரெக்கார்ட்ஸ்னோட சிறப்புலேருந்து ஆர்கனைஸ் பண்ணோம். அது த்ரூ நமக்கு வந்துட்டு பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ ரீசெண்ட்லி வந்துட்டு ஈவன் டெத் கேசஸில் வந்து ஈவன் 4 days கூட பென்ஷன் கிராண்ட் ஆகிட்டு இருக்குது. ஏர்லியர் ஆல்மோஸ்ட் 3 to 4 months எடுக்க வேண்டிய பென்ஷன் கேசஸ் எல்லாம் இப்போ ஒரு 3 to 4 days வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி நம்ம பென்ஷன் இஷ்யூ பண்ண முடிகிற அளவுக்கு அது இம்ப்ரூவ்ட் ஆகிட்டு இருக்கு அந்த சிஸ்டம். எங்கே உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் எப்போ வேணாலும் நம்ம அது பண்ணுறதுக்கு ரெடி. இதே மாதிரி சிமிலர் வித்தவுட் ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் மணி, almost all free of cost, we have done this program. So I am hopeful that next time also we will do in the similar manner. And other than that, Brigadier Rajesh Singh Thakur, MEGN Center, Commandant, has been kind enough to give some grants to the veterans, those who are needy, and some battle casualties and war widows. They were felicitated in the event, and we are looking for a continued association with our ex-servicemen. Whatever issues are there, wherever you want us, we will be there to help you out. And इसके अलावा இது இல்லாமல் ஒரு கால் சென்டர் வந்துட்டு எம்இஜிஎன் சென்டரில் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அந்த நம்பர் வந்து 08024412345. இந்த நம்பர் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் VoIP சிஸ்டத்தில் இருக்குது. எனி டைம் நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணலாம். ஏது இருந்தாலும் இன்கேஸ் நான் ஆஃபீஸ் ஹவர்ஸ் கூட வர கால் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரிட்டர்ன் கால் வரும். அது பிரகாரம் அது மூலமாக நீங்கள் உங்கள் கிரீவன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். தென் அந்த எல்லா ஒவ்வொரு கிரீவன்ஸும் அது ஃபைனாலிட்டி ஆகிறது வரைக்கும் பர்சியூ பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி இது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. ஸோ தி ஃபிசிக்கல் ஆள் பெங்களூருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்ட்லி அந்த மாதிரி இருக்கிற விஷயம் எம்இஜி வெட்டரன்ஸ் வந்துட்டு டைரெக்ட்லி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடு வேணுமா? வீடு இல்ல, பென்ஷன் வாங்குறீங்களா? கருமையே ரெண்டல் கருமை நீங்க எந்த யூனிட்? யூனிட் எந்த யூனிட்ல சர்வீஸ் பண்ணீங்க? लेकिन कौन सा यूनिट से? लास्ट रेजिमेंट से गढ़वालपुर में चला गया सर. गढ़वालपुर तो हम बता देगा उनको और रिकॉर्ड तो दे रहे हैं, पर उनको हम बता देंगे कि आपका ऐसा ऐसा है कि किस तरह से आपको असिस्ट कर सकते हैं. या तो आपका आप यही कोयम्बटूर पर रहने वाले, तो या तो आपके डीसी वगैरह को बता के कि ऐसा ऐसा है तो उसका मिलता है. He is from Garhwal, originally from Garhwal. His son daughter so she is now in the sense வந்து உங்களுக்கு அந்த மாதிரி செகண்ட் சர்வீஸ் பண்ணாதவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த யூனிட்லயே கொடுத்திருக்காங்க. பசங்களுக்கு யாருக்காவது சார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் நிறைய டைம் கலெக்டர் ஆபீஸ்லயே மனு கொடுத்திருக்கேன். அது வந்துட்டு இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரி சார். பென்ஷன் அவங்களுக்கு ஸ்கீம் இல்ல, எங்களுக்கு கோட்டா இருந்தாச்சுன்னா அவங்க அந்த கோட்டையிலேயே பத்தி ஆகும். சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாயில் அவங்க
அது எக்ஸர்வீஸ் கேட்டாலும் நாங்க கேட்டோம். சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும், பசங்களுக்கு இல்ல அப்படின்னு सैलरी ऐसा नहीं பார்ட்டி சொல்லி சார். நாங்க வந்து 60 அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க. அங்கே ஏதாவது இன்டர்வியூ சென்டர்ல ஏதாவது ठीक है सर, ठीक है बच्चा मेरा सेटल हो गया। हाँ ठीक है, ரெண்டு பென்ஷன் இருக்கு, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சர்வீஸ் பென்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 800 பேர் சுக்கா டிஸ்சார்ஜ்ல வந்தவங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கிடைக்குது. நான் வந்து அது என்ன தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ போட்டு வாங்கிட்டாங்க. எனக்கு எடுத்து நடத்த முடியல. நான் ஒரு ஆள் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா? அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டு 800 பேரு फुल पेंशन வாங்குறாங்க. 2000 शायद बहुत कुछ लोगों को शायद जबरदस्ती कर लेते हैं, उनको तो गवर्नमेंट नहीं गई, और जिसका रिजर्व के बाद में गया तो उनको पॉलिसी का इशू है। बता देंगे हम एमआरसी में, बट वो होगा नहीं। उनका केस डिफरेंट। एमआरसी के लिए 3 बार जाया था, वो आज तक नहीं जाता है। केस चलना होगा तो इनको उसमें ऐड कर सकता है। अगर कोई केस कर रहा होगा तो कॉन्टेक्ट करने से उनको उनके केस उसमें ऐड करके वो कर सकते हैं। तो थोड़ा ज्यादा खर्चा भी नहीं, उनको फिर पीछे पड़ने की जरूरत ही नहीं पड़ेगा। चल के भी मिला ना उम्र तो ठीक है। எம்ஆர்சில லெட்டர் வச்சு கேட்க வைக்கிறோம், சரிங்களா? என்ன இஷ்யூ அப்படிங்கிறது கேட்க வச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், சரிங்களா? அட்ரஸ் எழுதிக்கங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன், கொடுங்க. இது நம்ம ரெக்கார்ட் வச்சு எழுதிக்கிறோம். ஓகே, பென்ஷன் நல்லா கிளீனா கிடைக்கும், பிரச்சனை இல்லை, கரெக்டா கிடைக்குது. என்னுடைய யங்கர் சன்னு அவரு கையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால என்னோட டெத்துக்கு அப்புறம் என்னோட பென்ஷன் பையனுக்கு அவரு டிசபிலிட்டி சர்டிபிகேட் கிடைக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஒரு 8 ரூபா. Only social work. 40 times I have donated blood. Okay. My grievance is that only my name has changed. Only correct as I have all original records, everything. My name is correct. Please take it. And that ரெஸ்பெக்டட் குரூப்பசம் பிரசாத் சாப், எங்களது ப்ரோக்ராமுக்கு எல்லா ப்ரோக்ராமுக்கும் கமாண்டன்ட் சாப் கூட்டி கொண்டு வந்து அண்ட் உன்னிகிருஷ்ணன் சாப் முதல்ல வந்துட்டாமல் ஆனால் கமாண்டன்ட் சாப் கூட்டு வர்றதில் உங்களது முக்கியமான பார்ட்டிசிபேஷன் பங்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு வர்ற அந்த வெட்டரன்ஸ் எல்லாருக்கும் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸுக்கு கூட உங்களது ஹார்ட் எஃபர்ட்னால அதிகம் வெட்டரன்ஸுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸு இல்லைன்னா வேறு ரூட் மூலியமாக அசிஸ்டன்ஸு கிஃப்ட்ஸ் ஏதாவது அவ்வளோத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ ப்ரே லார்டு உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைச்சி நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நீங்கள் இந்த மாதிரி எங்களது ப்ரோக்ராம் அடுத்த தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வரணும், கமெண்ட் சாமி கூட்டு வரணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி வெரி மச் சார். நான் கேப்டன் டேவிட். தேங்க்யூ சார். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ನಾನು ಗ್ರೂಪ್ ಸುಬೇದಾರ್ ಮೇಜರ್ SV ಪ್ರಸಾದ್, MEGN ಸೆಂಟರ್ ಬೆಂಗಳೂರು. நாங்கள் இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் வித் கமாண்டன்ட் சாப் அண்ட் கல்யாண கமாண்டன்ட் சாப் கூட இங்கே வந்திருக்குது. எல்லாரும் எக்ஸர்விஸ்மென் அண்ட் ப்ளஸ் வெட்டரன்ஸ், ஓல்ட் ஏஜ் வெட்டரன்ஸ் எல்லோரும் நீங்கள் வந்து நாங்கள் மீட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நிறைய கிரீவன்சஸ் இருக்குது. பட் இந்த கிரீவன்சஸ் எல்லாமே அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்து போயிட்டு நேராக சால்வ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட டைம் கிடையாது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ராப்ளம். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து உங்கள்கிட்ட வந்துட்டு நேராக உங்கள்கிட்ட சந்திப்பிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன கிரீவன்சஸ் இருக்குது அங்கே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்தந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு த்ரூ அவங்களுக்கு சொல்யூஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா ட்ரை பண்ணுறோங்க. இந்த ப்ரோக்ராம் நிறைய இடத்துல நல்லபடியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், விழுப்புரம் எல்லா இடத்துலையும் இப்போது ப்ரெசென்ட் இங்கே பண்ணுறோங்க நாங்கள் கோயம்புத்தூரில்.
లాస్ట్ 6th ஜூனுக்கு வெலிங்டனில் கூட நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஹோப் இருக்குது. அண்ட் நிறைய பேர் கிரீவன்சஸ் எல்லாம் சொல்யூஷன் பண்ணுறான். இந்த ப்ரோக்ராம் இந்த கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஆனரி கேப்டன் டேவிட் சாப் அவர் ரொம்ப ரோல் இருக்குது. அவர் நிறைய இனிஷியேட் பண்ணிட்டு வெலிங்டனில் ஆகட்டும், இங்கே ஆகட்டும், விழுப்புரத்தில் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பண்ணி. அதே மாதிரி சேலமில் ஆனரி கேப்டன் சிவானந்த் சார் அவர் கூட நல்லா இனிஷியேட் பண்ணிட்டு அங்கே கூட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க ப்ரோக்ராம். நம்ம இந்த மாதிரி நல்லா ஹோப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம் அடிக்கடிக்கு நம்ம நடந்துட்டு எல்லாரும் கிரீவன்சஸும் ஆன் தி ஸ்பாட்டில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். வணக்கம். இன்னைக்கு மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பினுடைய எம்இஜி சென்டர்லேருந்து கமாண்டன்ட் ஸ்டாஃபு, ரெக்கார்ட் ஆஃபீஸர் மற்றும் சுகாதார மேஜர் மற்றும் ஒரு 14 கிளர்க்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி ஜூன் 6ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே வந்துட்டு எல்லா குறைகளையும் உடனுக்குடன் தீர்த்து எம்இஜினுடைய உடனே தீர்த்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மற்ற எந்த ரெக்கார்டு இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு அவங்க ரெக்கார்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இப்போ வருஷம் பிபிஓ வராமல் இருந்தது இது வரைக்கும். இன்றைக்கி சொன்ன உடனே வந்து அவங்க செக் பண்ணி உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பிரயோஜனமான நல்ல ஒரு ப்ரோக்ராம் இது. இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடத்தியாச்சுன்னா நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் கமாண்ட் சாப்பிட்டு சொல்லியிருக்கோம். அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி எல்லாமே நல்லா சிறப்பாக நடந்துச்சு. நான் வந்துட்டு கோயம்புத்தூர் சிங்கானூர்லேருந்து வந்திருக்கேன். வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணேன். இந்த ப்ரோக்ராம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே உடனே தீர்த்து கொடுத்தாங்க. நான் என்னுடைய பிரச்சனையும் உடனே தீர்த்து கொடுத்தாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எம்இஜி ஆஃபீஸர்ஸ் மூலமாக நம்முடைய குறைகளை கேட்டு அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம் முன்னாள் இராணுவத்தினர் எல்லோரும் இதில் கலந்து பயனடையுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். எனது குறைகள் என்னவென்றால், நான் 1 ரேங்க் 1 பென்ஷன் கிடைக்கப்பெறாமல் அதற்கான ஆவணங்களை கொண்டு வந்து சப்மிட் செய்திருக்கிறேன். அது ஆவணம் செய்து தர சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் ஒன்று, என்னுடைய மனைவி பெயரை என்டாஸ்மெண்ட் செய்து அவர்களுக்கு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டேன். அதை செய்து கொடுக்க ஆவணம் செய்யுமாறு செய்து கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட முன்னாள் படையினர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிகிறேன். இன்றைய தினம் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்லேருந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மிக சிறப்பாக நடைபெற்றது. 130க்கு மேற்பட்ட முன்னாள் படையினர் சொந்தங்கள் இதில் வந்து கலந்து கொண்டு பல்வேறு விதமான கோரிக்கைகள், ஸ்பெர்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், பென்ஷன், பாட் ஆர்டர் சம்பந்தமான இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை அந்த ரெமெடிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட் டைம் நோட்டீஸில் நம்ம பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், ரேடியோ கொடுத்தோம், வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டு 120 பேர் இருக்குங்க. இந்த மாதிரி ரேலி அதிக அளவில் முன்னாள் படையினருக்கு ரீச் நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மூலமாக நம்ம பப்ளிசிட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி ரேலி நடக்கும்போதோ, அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்தும் போதோ, ஆர்மி சைட்லேருந்தோ நடத்தும் போது அதிகபட்சம் முன்னாள் படையினர் கலந்து கொண்டாதான் நம்மளுடைய மாசு நம்ம காமிச்சாதான் நம்ம மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக செயல்படுத்த ஒரு உதவியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்டவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஸோ என் பேர் ஆனந்தி. கேப்டனாக இருந்து டிசபிலிட்டினால வெளியே வந்துட்டேன். நான் வந்து என்னோட மீது மணியில் என்னோட பூர்வீக இடத்துல வீடு கட்டினேன். அது பிடிக்காத சில பேர் வந்து, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கார்பரேஷன் கிட்ட வந்து தப்பாக முறையான ஒரு இது இல்லாமல்
தப்பான தகவல் எல்லாம் தெரிச்சு மன உளைச்சல் ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் லாஸ்ட்ல என்னோட ஆர்மி இதுக்கு வந்திருக்கேன். இந்த குறை தீர்ப்பு கூட்டத்தில் எனக்கு நல்ல முடிவை வந்து கமிஷனர்ட்டு கலெக்டர்ட்டு பேசி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கேன். அவர் வந்து கமிஷனரையும் கலெக்டரையும் அவரை பார்த்து பர்சனலாக பேசி எனக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனந்திங்க சார், எம் ஆனந்தி, கேப்டன், தெலுங்குபாளையம் வில்லேஜ், பிஎன் புதூரில். ஐயா வணக்கம். நான் வந்து கோயம்புத்தூர் புதாபுரத்தில் வரேன். எனக்கு ஒரு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, என்னுடைய ஒய்ஃபுடைய டேட் ஆஃப் பர்த்தில் என் பிபிஓவில் சேரல. அது விஷயமா நான் கமாண்டர் சாப்பை பார்த்து கொடுத்தேன். நான் ஒரு எம்ஏஜி ஷிப்பை எம்ஏஜி அவதார். என் பேர் எம் ஜின்னா, எம் மஹபூப் ஜின்னா என் பேர். நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டேன். கமாண்டர் சாப்பும் ஓகேன்ட்டார். அதே சமயத்தில் கர்னல் சாப்பும் ரிகார்டு ஆஃபீஸரும் ஓகே ரைட் ஓகே நான் சரி பண்ணேன் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த எம்பிஜி மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புமே எங்கேயுமே கிடைக்காது நமக்கும். எனக்கு ஒரு 87 வயசு ஆகி போச்சு. நானும் என்ன பண்ணேன், நடுக்கப்பட்டுக்கான்னு வந்து சேர்ந்து கமாண்டர் பார்த்தேன். அவர் உட்கார வச்சு என்னை கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஹலோ, அது தயவுசெய்து இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி முகாம் வைக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். நாங்களும் ஆண்டு முன்னத்தில் எங்கள் குடும்பத்தாரும் நாங்களும் மாஜி இராணுவத்தினர் குடும்பத்தாரும் மாஜி இராணுவமும் நல்ல விதமாக வாழணுங்கிறதை நான் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். போயிருந்தேன். அது போக சண்டைக்கும் போயிருந்தேன். 2 சண்டைக்கு போயிருந்தேன். நாங்கள் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு வயது 80 ஆகுது, அம்மாவுக்கு வயது 75 ஆகுது. நான் அப்பா மிலிட்ரி எக்ஸர்வீஸ் மேன். அவருக்கு வந்து எப்படின்னா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணி பாகிஸ்தான் வாருக்கு போயிருக்கிறாரு, சைனா வாருக்கு போயிருக்கிறாரு. ஆனால் வந்து நாட்டுக்கு வேண்டி சேவை நிறையா செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் வந்து 6 பேர், 6 பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே சலுகையே வாங்கவே இல்லை. அதனால் அப்பாவுக்கு வந்து இப்போது வீடு ஒரு பிரச்சனையாக இருக்குது. பொண்ணுக்கு வீட்டில் தான் வந்து இருக்கிறாரு. அதனால் இப்போ வந்து அவருக்கு ஒரு வீடு சலுகை கிடச்சிதுன்னா பரவாயில்ல. கமாண்டர் அவர் மிலிட்ரி ஆஃபீஸர் இங்கே முகாம் போட்டு பேசினோம். அவரும் கோரிக்கை கேட்டார். அவர் வந்து இப்போ எங்களுக்கு ஏதோ சலுகை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வயசான காலத்தில் இதுக்கப்புறம் வந்து அவங்களால அலைய முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு வீடுன்னு இருந்துருச்சுன்னா கொஞ்சம் நாங்களும் கூட போய் பார்த்துக்க முடியும். எதுவுமே அரசு சலுகைகள் வாங்கவே இல்லை. நாங்கள் பெண்கள் எதுவுமே வேலையும் வாங்கலை. நாட்டுக்கு வேண்டி அப்பா பாடுபட்டுருக்கிறாரு. எந்த சலுகையுமே இல்லை இது நாள் வரைக்குமே. ஏதாவது இல்லாத பட்சத்தில் குவார்ட்டர்ஸ்னாவது ஏதாவது கிடச்சிதுன்னா பரவாயில்லையா இருக்கும். என் பேர் ஜெயக்குமார். நான் கோராப் சிக்னலில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னுடைய நெகட்டிவ் பிளேஸ் ஈரோடு பெருந்துரு. நான் கோயம்புத்தூரில் முகாம் போட்டிருந்தாங்க முன்னாள் ராணுவ வீரருக்கு. இங்கே வந்தபோது எனக்கு அதிகாரிகளிடத்தில் என்னுடைய பென்ஷன் சம்மந்தமாக வந்து என்னுடைய ஒய்ஃபினுடைய பேர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இது மாற்றுறது சம்மந்தமாக நான் சோல்ஜர் போர்டில் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஸ்பர்சன் வந்து அதுக்கு எந்த வித தகவலும் வராமல் இருந்ததுனால பிபிஓ நான் இங்கே எல்லா அதிகாரிடத்தில் பேசினேன். அவர் வந்து உடனே இது உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார். இது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ, நன்றி. கமாண்டர் வந்து உடனே உங்களுக்கு இது நான் ஆக்ஷன் எடுத்து உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொன்னார். நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். நன்றி. இந்த முகாம் எனக்கு வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஈரோட்டிலேருந்து வந்து கோயம்புத்தூர் வந்ததில் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. முகாம் வச்சா அவருக்கு இந்த மாதிரி ஈரோட்டில் வைக்க வேண்டியதில் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவரும் வந்து சரி இதை நான் மேலிடத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். நான் வந்து ஆர்டினரி கேப்டன் சுப்பிரமணியன் பேசுகிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து
அவுட்ரீச் ப்ரோக்ராம் மெட்ராஸ் இந்தியன் குரூப் சென்டர் அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் அரேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்காக நம்ம எமிஜிஎன் செட்டிலேருந்து கமாண்டன்ட் சார் மற்றும் கர்னல் ரெக்கார்ட்ஸ் கர்னல் உன்னிகிருஷ்ணன் சார் இங்கே வந்து இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்திருந்தாங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட்டுடைய ப்ராப்ளத்தை இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நேர்லேயே அந்த என்னென்ன யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. முடியாத வந்து அவங்கவுங்க கன்சர்ன் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம எக்ஸர்வீஸ்மெண்ட் வந்து வயசான காலத்தில் அங்கேயும் இங்கேயும் அலையிறதுக்கு பதிலாக அவங்களே இங்கே வந்து என்னென்ன இந்த ஸ்பாட்டில் கிளியர் பண்ணி கொடுக்கணுமோ அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி. நம்ம எக்ஸர்வீஸ்மெண்ட் தரப்பில் தான் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று ராமகிருஷ்ணா காலேஜில் எம்இஜி பெங்களூர் கமாண்டன்ட் ஒரு பர்ஸ் நிகழ்ச்சியை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி கூட்டம் நடந்தது. இங்கே ஒரு 200-300 ஃபேமிலிஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங் எல்லாம் மேடையில எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு வரவேற்பெல்லாம் கொடுத்த பிறகு கமாண்டன்ட் சாப் வந்து வயசானவங்களெல்லாம் நேரில் வந்து அவங்க அமர்ந்திருக்க இடத்துலையே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டார். அவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன பதிலுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஒரு எக்ஸர்வீஸ் மேனுன்றதுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்ட்லரி சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தார். 17 வருஷம் சர்வீஸு. எங்களுக்கு சில குறைகள் இருந்தது. அந்த குறைகளை நாங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அதுக்குண்டான பதிலை வந்து சொன்னார். ஆனால் அந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி பர்சன் இருக்கும்போது அவங்க வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று ஒன்று இருந்தது. சலுகையும் எக்ஸர்வீஸ்மேனுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லாத போயிடுச்சு. அதுக்கு வந்து அதை திரும்பவும் அந்த சலுகையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எனக்கு ஒரு சின்ன பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என் பேர் சீதா அருவங்காடு. ரிட்டையர்ட் சுபதார் சந்திரன் பேசுகிறேன். இந்த கேம்புக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஆன ஒரு பாயிண்ட் வந்து பிரசிடன்ட் சாருக்கும் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம கோயம்புத்தூர் டிவிஷன் வந்து பொள்ளாச்சி, ஈரோடு, நீலகிரி எல்லாத்துக்கும் ஒரே பெரிய டிவிஷனு. இந்த டிவிஷனில் ஆர்ட்ஸ் சென்டர்ன்றது ஒரு ஆஃபீஸர், ஒரு கிளர்க்கு, அவங்க வந்து சோல்ஜர் போர்டு பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸர் இருந்தால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். இந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் என்ன நம்பிக்கை நான் இங்கே இந்த இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். வணக்கம், தேங்க்யூ. பேர் மிஸ்டர் ஆர் சந்திரன். இந்த குறைதீர்ப்பு முகாம் மிகவும் நன்றாக இருந்தது. இதில் பயன் உள்ளவர்கள் பயனடைகிறார்கள், பயன் இல்லாதவர்கள் வருத்தப்படுகிறார்கள். எனவே தான் இந்த பாயிண்டை நான் முன்வைக்கின்றேன். வணக்கம். வணக்கங்க, என் பேர் ராஜவேல். நான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ரெஜிமெண்ட் எமிஜிஎன் சென்டர். இன்றைக்கி 9ஆம் தேதி இங்கே ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறதுக்கு கோயம்புத்தூர் தரப்பில் நாங்கள் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்ம குரூப் கமாண்டன்ட் சாப், குரூப் எஸ்எம் சாப், அந்த ரெக்கார்டு ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸ்பர்ஸை பற்றி யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ரெக்கார்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ரெக்கார்டுலேருந்து பென்ஷன் போனவங்களோட இறந்து போனவங்களோட எக்ஸில் அவார்டு அட்டன் பண்ணவங்க இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே நடந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வந்ததில் நிறைய வந்தவங்க எல்லாமே பயனடைஞ்சாங்க. யாருக்கு என்னென்ன ரெக்கார்டில் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் உடனே பண்ணி உடனே இங்கேயே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.